ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏம்மா எங்கம்மா போயிருந்த எவ்வளவு நேரம்? வாமா உள்ள வா. என்னம்மா இவ்வளவு நேரம்? என்னங்க இது? யோ, நீ எப்படி இங்க வந்த? நான் எங்க இருக்கேன்? நீ வருவேன்னு நான் ஒத்த கிளியாட்டம் குத்த வச்சு உட்காந்துட்டு இருக்கேன். குடிச்சிருக்காரு. என்ன மாதிரி தனியா பேசிட்டு இருக்கேன்? யோ, என்னையா உனக்கு என்ன வேலை பார்க்க சொன்னா நீ குடிச்சிட்டு இப்படி லூசு மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்க? வெயிட் 1 minute. டாடியே கள்ளி, அவன் புடவையை மாத்துறதுக்கு தான் என்னை ரூமுக்குள்ள தள்ளி விட்டுட்டு போனேன். புடவை கட்டுறேன்னு சொல்லியிருந்தா நானும் வந்து கல் பண்ணிருப்போம்ல. எனக்கு வர கோவத்துக்கு உன்னை என்ன பண்ணுவேனே தெரியாது. யோ, நீ மேல இருந்து தானே என் காவல் காக்கணும். உன்னை யாரு இங்க வர சொன்னா? எங்கம்மா வந்த? நீ தானே கூட்டு வந்த. நானா? ஆமா, நீதான். ஐயோ அம்மா, நீங்க ஏமா இப்படி பாத்துட்டு இருக்கீங்க? அம்மா, நீங்க பாக்குறத பார்த்தா இந்த ஆள் சொல்றது உண்மைங்கிற மாதிரியே இருக்கே. என்ன அவர் சொன்னதே தானே சொல்லிட்டு இருக்காரு? ஐயோ அம்மா, அவர் குடிச்சிட்டு ஏதோ உளறிட்டு இருக்காருமா. மாடியில வாசல்ல காவ காக்க வேண்டிய மனுஷன் இந்த ரூம்ல என்னடி பண்றாரு? எதுக்கு இங்க வந்தாரு? ஐயோ அம்மா, அதான் எனக்கும் எதுவுமே தெரியலம்மா. இவர் என்ன பண்றதுன்னே தெரியலம்மா. ஏண்டி, அறிவே இல்லையா உங்களுக்கு எல்லாம்? எதுக்கு இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? மானத்தை வாங்காதையா. உன்னால என்னையும் சேர்த்து அம்மா சந்தேகப்பட்டுட்டு இருக்காங்க. யோ, இங்க ஏன் வந்த? யோ சொல்லு, ஏன் புடவை எப்படி இங்க வந்துச்சு? அதை விடுமா, நீ புடவைய மாத்தி கட்டிட்டு வந்துட்டா எனக்கு என்ன அடையாளம் தெரியாது நினைச்சியா? இப்ப பாரு இந்த பிங்க் புடவை எப்படி அத்தை மாதவி, நீங்க 2 பேரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அத நாங்க கேட்கணும். இந்த ரூம்ல நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அது நான் சும்மா மாப்பிள்ளை ரூம்ல வாட்ச்மேன் வேலை பார்த்துட்டு இருக்கேன். அதுதான். ஐய, மாப்பிள்ளை ரூம் வேற மாதிரி மாறிடுச்சு. எப்ப மாத்தினா இவன் எல்லா வித்தையும் தெரிஞ்சவனா இருப்பான் போல இருக்கு. மாதவி, உன் புடவை கூட என் கழுத்துல மாட்டி விட்டு போயிருக்க பாத்தியா? இந்தம்மா நீயே வச்சுக்கோ உன் புடவை. யோ, இது கிரவுண்ட் ஃப்ளோரியா? சூர்யா ரூம் மாடியில இருக்கு. ஆமா, அங்கல இருக்கு. அங்கிருந்து நானு இங்க எப்படிமா வந்தேன்? ஒருவேளை எனக்கு தூக்கத்தில் நடக்கிற வியாதி இருக்குமோ என்னமோ. ஏமா எனக்கு பயமா இருக்குமா? டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போமா. ரொம்ப மோசமான வியாதிமா அது. நானே போய் டாக்டரை பாட்டு வந்துடுறேன். அது வரைக்கும் மாப்பிள்ளை பத்திரமா பாத்துக்குமா. என்ன அமைதியா இருக்கு? ஆளையும் காண பேரையும் காண. நல்ல வேலை ஒரு அறையோட தப்பிச்சுட்டேன். ஐயோ, இந்த கல்யாணம் எதுக்கு அர்த்தராத்திரியில் முடிச்சுட்டு இருக்கான்? சீக்கிரமா சுகர் மாத்திரை போட்டு படுத்து தூங்குடா. காலைல 6:15 கிளப்பு, 6 காப்பியோட. சாரிமா. ஏண்டி, இது உன் புடவை தானே? அம்மா, ஆமாமா, இது என்னோட புடவை தாமா. இது எப்படி இந்த ரூம்ல இருக்கிற இந்த கதவுல மாட்டி வச்சுட்டு அவர் எப்படி இந்த ரூம்குள்ள வந்தாரு? அம்மா, அதாம்மா எனக்கும் ஒண்ணுமே புரியல. இதனா கடைசியா லாண்ட்ரிக்கு போட்ட மாதிரி ஞாபகம் இருக்குமா? அழுக்கு கூடையில இருந்த புடவையை யார் எடுத்துட்டு வந்திருப்பா? ஒருவேளை கல்யாணம் எடுத்துட்டு வந்திருப்பானோ, இல்ல அந்த நந்தினி எடுத்துட்டு வந்திருப்பாளா? இதுல ஏதோ ஒரு கோல்மால் நடந்திருக்கு. முதல்ல அத கண்டுபிடிக்கணும். ஆகா, இவங்க கூட்டு சேர்ந்து பேசுறத பார்த்தா பஞ்சாயத்தை கடைசியில நம்ம பக்கம் திருப்பிடுவாங்க. ஒரு வேலையை கொடுத்தா உங்க யாராலையும் ஒழுங்கா பண்ண முடியாது. இத பத்தி அப்புறம் விசாரிக்கலாம். இனிமே மாப்பிள்ளை எல்லாம் அங்க காவல் காக்க வேணாம். அதுக்கு பதிலா நீயே காவல் இரு. ஒழுங்கா பத்திரமா பாத்துக்கோ. நானா? முதல்ல போடி. ஐயோ, சபையை கலைச்சிட்டாங்க. டே, வேலையை பாக்குற மாதிரி பாத்துக்கிற கல்யாணம். மானத்தை வாங்குறான் இந்த மனுஷன். இந்த ஆளை வச்சுக்கிட்டு தீச்சட்டியை காணா. சப்பா, இவங்கள்ட்ட இருந்து தப்பிக்கிறதுல உசுர் போய் உசுர் வந்துடுதே. தங்கச்சியை வேற காணாம எங்க போச்சுன்னு தெரியலையே. ஒருவேளை வெளியில போயிருக்குமா? சரி, வேலைக்காவது நம்ம போய் பார்த்துட்டு வரோம். அத்தியா, இடத்த மாற்றி இங்கே வந்து உட்காந்துருக்காப்புல. நான் அங்கே தேடிட்டு வரேன். இந்த பிள்ளைக்கு சோகமாக இருக்கிறதே வேலையாக போச்சு. என்ன பண்ணுறதுன்னு தெரியலப்போ. அத்தா நந்தினி, ஏத்தா சோகமாக உட்காந்துட்ருக்க? மாடி, நம்ம சின்னையா பார்க்கறதுக்காக எல்லா முயற்சியும் செஞ்சு பார்த்தாச்சு. ஆனால் அவங்க விடாப்படியாக இருக்காங்க. நீ சின்னையா பார்க்கக்கூடாதுன்னு உள்ளே விட மாட்டேன்னு அடம் பிடிக்கிறாங்க. நம்ம என்னத்தான் பண்ணுறது? எனக்கு ஒன்றும் புரியலண்ணே. காலில் கூட விழுந்துட்டேன், அழுது பார்த்துட்டேன், கெஞ்சி பார்த்துட்டேன். 4 அடி கூட அடிச்சுக்கோங்க, வாங்கிக்க தயாருன்னு. ஆனா விட மாட்டேன்ட்டாங்க. இங்கே பார்த்தா இதை நினச்சி கவலைப்படுது, அழுவுறது முதல்ல நிப்பாட்டு. இவங்க செய்கிற தப்பு எல்லாத்தையும் அந்த ஆண்டவன் பார்த்துக்கிட்டு தான் இருக்கான்.
அவங்களுக்கு என்ன தண்டனை கொடுக்கணும் ஏது கொடுக்கணும்னு அவருக்கு தெரியும். நீ அவர்கிட்ட ஒப்படைச்சிட்டு வேலையை பாடுதாயே. இந்த நிலைமையில கூட எனக்கு அந்த ஆண்டவன் உதவி பண்ணலன்னா வேற எப்ப நான் உதவி செய்ய போறாரு? ரூம் வாசல் வரைக்கும் போன என்ன தடுத்துட்டாங்களே என்ன? ஒரு தடவை காட்டுங்க, நான் மொத்தமா வீட்டை விட்டு போயிடுறேன்னு கூட சொல்லி பார்த்துட்டேன். என்ன எது வீட்டை விட்டு போறியா? ஏத்தா இதை நீயே சொல்றியா இல்லை அவங்க சொன்னாங்களா? அவங்க அப்படி ஒரு கண்டிஷன் போட்டாங்கன்னு. அப்போ நீ சின்னையாவை பார்க்கலாம், சின்னையாவை பார்த்தோன்னே வீட்டை விட்டு வெளியே போகணும் அப்படி சொன்னாங்களா? ஆமா. சரி, இதை யார் சொன்னது? சுந்தரவள்ளி அம்மா தான். ஆனா மாதவி அம்மா முடியவே முடியாதுன்னு சொல்லி தடுத்துட்டாங்க. மாடி அண்ணன் ஒன்னே ஒன்று சொல்கிறேன், இப்போவும் சரி எப்பவும் சரி, நான் இந்த வீட்டை விட்டு வெளியே போகிறேன்னு சொல்லி எப்பவும் அவங்ககிட்ட சொல்லாத. அண்ணன் எப்படா வெளியே போவான், திண்ணை எப்படா காலியான்னு காத்துட்டு இருக்காங்க. நம்மளே நம்ம தலையில் மண்ணெளி போட்டுக்கலாமா? நீ பாட்டுக்கு இந்த வார்த்தையை அவங்ககிட்ட சொன்னேன்னு வச்சுக்குவேன், அவங்க எப்போ எப்படா காத்துட்டு இருந்த மாதிரி வசதி ஆயிரும். வேற என்னென்ன பண்ண சொல்றீங்க? எனக்கு வேற வழி தெரியல. ஆத்தா, பொறுத்தார் பூமி ஆழ்வார், கொஞ்சம் பொறுமையாரு. நீ நினைச்சது எல்லாமே நல்லபடியா நடக்கும். அந்த கடவுள் உனக்கு கூடவே இருப்பாடுத ஐயே. அவங்க இப்படி தடுக்க தானே எனக்கு பார்த்தே ஆகணும்னு தோணுது. சூர்யா சார் ஒவ்வொரு தடவையும் ரூம்ல இருந்து கத்தும் போதெல்லாம் எனக்கு என்னென்னவோ ஞாபகத்துக்கு வருது. அவர் எனக்கு தாலி கட்டினது வேணா கட்டாய தாலியா இருக்கலாம், ஆனா இது வரைக்கும் என்கிட்ட ஒரு நிமிஷம் கூட தப்பா நடந்துக்கிட்டதே இல்ல. என்ன மரியாதை குறைவா நடத்தினதே இல்லைன்னு. எனக்கு ஒரு பிரச்சனைனா எங்க இருந்தாலும் வந்து நிப்பாரு. வீட்டுல அம்மா அக்கா தங்கச்சின்னு அத்தனை பேரையும் எனக்காக நேருக்கு நேரா பகைச்சுக்கிட்டாருன்னு. நான் என்ன செஞ்சேன்னு விசாரிச்சு என் பக்கம் நிக்கிறத விட நான் ஒண்ணு செய்யறேன்னா அதுல கண்டிப்பா நியாயம் இருக்கும்னு நம்புற மனுஷன். இப்படிப்பட்ட ஒருத்தர் ஒரு பொண்ணு வாழ்க்கையில அமையறதெல்லாம் வரும்னு. நாங்க யாருன்னு இவருக்கு? இவங்க வீட்டு வேலைக்காரங்க. நீங்க இங்க வேலை செய்யற மாதிரி நாங்க குடும்பத்தோட தோட்ட வேலை பார்த்தோம். ஆனா ஒரு நாள் கூட அவர் என்ன வேலைக்காரியா நினைச்சதும் இல்ல, அப்படி நடத்தினதும் இல்ல. ஆரம்பத்துல அவங்க அம்மாவை வெறுப்பேத்ததா என்கிட்ட அன்பா பாசமா இருக்கிற மாதிரி நடிச்சாரு. ஆனா என்ன வெறுப்பேத்துற மாதிரி எதுவுமே செய்ய மாட்டாரு. சொல்ல போனா என்ன நல்லா பாத்துக்க அவரை முடிஞ்ச எல்லாத்தையுமே செஞ்சாரு. என்ன கல்யாணம் ஆன புதுசுல என்ன கூட்டிட்டு போய் ஒரு ஜவுளி கடையில 10-20 புடவைய மொத்தமா வாங்கி கொடுத்தாரு. எல்லாமே ரொம்ப ரொம்ப விலை அதிகம். அதெல்லாம் நான் தூரத்துல நின்னு பாத்திருக்க கூட மாட்டேன், ஆனா வாங்கி கொடுத்தாரு. அப்புறம் என் குடும்பத்துக்கு ஊர்ல ஒரு பிரச்சனை வந்தப்போ உயிரை பணையம் வச்சு சண்டை போட்டு எல்லாரையும் காப்பாத்தினாரு. இன்னைக்கு இவ்ளோ பெரிய ஊர்ல என் குடும்பம் உயிரோட நிம்மதியா ஒரு வாழ்க்கைய வாழுதுன்னா அதுக்கு யாருன்னு காரணம்? சூர்யா சார் தானே. என் தங்கச்சி ஒரு பெரிய பள்ளிக்கூடத்துல படிக்கிறான்னா அது யாரால? அவரால தான்.